கீரை காய் கட்லெட். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஸ்டா ஜெயக்குமார். அருமையான இந்த கீரை அல்லது காய்கறி கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைங்க காய்கறிகளை ஒதுக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி அநேக பேருடைய ஒரு குறைபாடாக இருக்குது வீட்டில். ஆனால் காய்கறியில் அதிக நார் சத்து இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே அது உடம்புல சேர்ந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப பொரிச்சு எடுக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக சேருதுன்ற கவலையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அருமையாக சுவையாக நம்ம குழந்தைங்களே கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த கீரை மற்றும் காய் போட்ட கட்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறோம். இதுக்கு பொதுவாக நாம் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பசலைக்கீரை அல்லது ஸ்பினாச் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரையை சேர்த்துருக்கோம். நீங்கள் பசலைக்கீரை, அரைக்கீரை அல்லது முளைக்கீரை இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் ஒரு சிறிய கட்டளவு எடுத்துக்கோங்க. அதை தவிர நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கேரட் மற்றும் ஒரு பீட்ரூட் ரெண்டுத்தையுமே திருகி வச்சுருக்கோம். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கிறோம். இப்போது இந்த காய்கறிகள் நம்மளுக்கு கட்லெட்டாக தயார் பண்ணி தோசை கல்லில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ப்ளீஸாக ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு வானலியை வச்சுட்டு அதில் நம்ம இந்த பீட்ரூட் மற்றும் கேரட்டை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது கீரை அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு அடுப்பில் வதக்கியிருக்கோம். வதக்கிறதுனால பார்த்திங்களா இது கொஞ்சம் சுருங்கி இருக்குது. இதிலேருந்து நீர் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம். அதாவது கரம் மசாலா பொடி, பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி, பூண்டு சேர்க்கல, மிளகாய் தூள், மஞ்சள் தூள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் இதில் உடைச்சி சேர்க்க போகிறோம். இந்த காய்கறிகளை சேர்த்து பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கை உபயோகப்படுத்துகிறோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த கை வச்சு பிடிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் லேசாக இப்படியே கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக எலுமிச்சை சாறு. இந்த ரொட்டி துண்டுகள் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நேரம் நம்மளுடைய தோசை கல்லில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சூடாயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல ரொட்டி துகள்களாக நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த துகள்களை வச்சு தான் இதை நம்ம மேலே போட்டு பூச போகிறோம். அந்த ரொட்டி துகள்களாகவே கிடைக்குது. அப்படி அது கிடச்சிதுன்னா அதை வாங்கிக்கலாம். அல்லது நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய இந்த ரொட்டிகள் அல்லது பிரெட் அப்படின்னு சொல்லக்கூடியவற்றை சூடு பண்ணி அதிலிருந்து இந்த துண்டங்களை எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஒரு 2 மேஜை கரண்டி இது கூடயே நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இந்த துகள்களை எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோன்னா, இப்போ இது கூட கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கலாம், நீர்த்தன்மை இருக்கலாம். அந்த அதிகப்படியான நீரை உறிஞ்சக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறதுனால அதை நம்ம சேர்த்துடணும். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு சுவையில் பெரிய மாறுபாடு வராது. காய்கறிகளும் இருக்கும், அதே நேரத்தில் கட்லெட் சாப்பிட்ட சந்தோஷமும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவங்கள் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு சிறிய அளவில் ஒரு உருண்டை தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மொத்தமாகவே இதை வேண்டிய அளவுக்கு இதை உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு அளவு தெரிஞ்சுக்கணுனாலும் இது ரொம்ப சுலபமாக இருக்கும். கிட்டத்தட்ட பெரிய கேரட் மற்றும் பீட்ரூட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதுனால நம்மளால் இந்த விதமான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 10 கட்லெட்கள் வரை தயார் பண்ணலாம். இதை நீங்கள் அளவுக்கும் இதை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பொதுவாக மைதா மாவு அப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் போட்டு அல்லது முட்டை சேர்த்துக்கிறவங்க முட்டை சேர்த்து தான் இதை நம்ம முக்கிய எடுப்போம். ஆனால் இது காய்கறிகள் அப்படியே கொஞ்சம் ஈரத்தன்மை மீதம் இருக்கிறதுனால நம்ம நேரடியாக பிரெட் துகள்களில் இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது மேலே கூட நீங்கள் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு அலங்காரமாக கொடுக்கறதுனாலும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் அதை கூட வைக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சமான வடிவங்கள் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். இது நம்ம உருண்டையாக எடுத்தாலும்
நீங்கள் வந்து இதயத்தின் வடிவம் மற்றும் பல வடிவங்களாக இதுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம். என்னுடைய வடிவம் சரியாக வர்றதுக்கு நம்ம ஒரு மூடி தட்டு அப்படி எதுலேயாவது வச்சு கூட இதனுடைய அளவையும் வடிவத்தையும் வட்ட வடிவத்தையும் நம்ம நல்லா கொண்டு வரலாம். சும்மா நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனாலும் கொஞ்சம் அழகாக பண்ணலாமே. ஒரு மூடியை அல்லது இது போன்ற ஒரு கட்டர் வச்சு வடிவமைச்சுக்கலாம். இப்போ வட்ட வடிவமாக நம்மளது கட்லெட் பொரிப்பதற்கு தயார். இப்போ நம்ம தோசைக்கல்லை சுட வச்சுக்கலாம். ரொம்ப குறைவான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஏற்கனவே எல்லாமே ஒரு அரை வேக்காடு வெந்த பக்குவத்தில் இருக்கிறதுனால நம்ம கவலைப்படாமல் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இதை முறுமுறுன்னு ஆனோடனே எடுத்துடலாம். இன்னொரு பக்கத்துக்கு மெதுவாக திருப்பி விடலாம். மேலால் ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இது மேலே கொஞ்சமாக தோசைக்கு ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் இது இருக்கட்டும். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிறமாற்றம் இருக்கும். அப்போ நம்ம கட்லெட் தயாராகிடும். இப்போ பார்த்தீங்களா, அருமையாக 2 பக்கமும் வெந்து நல்ல ஒரு நிறமாற்றத்தோடு நம்மளுடைய காய்கறி மற்றும் கீரை கட்லெட் தயார். சந்தோஷமாக பரிமாறலாம் வாங்க. காய்கறிகளை குழந்தைங்க சாப்பிடலன்ற குறையே இனிமேல் உங்களுக்கு இல்லை. நிச்சயமாக இந்த காய்கறி கீரையெல்லாம் போட்ட கட்லெட்டை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.